தேவ பிரசனம், இட் இஸ் such an easy thing. It is like eating the cake. அது ஒரு கேக்கை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அது வந்து ஒரு இடியம்ஸு. எப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு ஈஸியானது. ப்ரெசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எளிமையானது. எப்போவுமே உங்களுக்கு அதை எளிமையாகவே கொடுக்க விரும்புகிறார். அதைத்தான் அவர் சொல்கிறார், என் ஜனம் என் வார்த்தையை தெரிந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். அப்பொழுது அவளுடைய சத்துருக்களை சீக்கிரத்திலே கைத்தட்டும் போது சீக்கிரத்திலே மனுஷன் ரிஸ்கியாகவே தான் கடவுள்கிட்ட வரான். அவரோ அவனுக்கு ஈஸியாகவே வர விரும்புகிறார். சொல்ல என்ன சொல்ல வரேன், ஜெபமே இல்லாமல் அவர் பிரசன்னத்தை 24 மணி நேரமும் நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் மனைவியை நேசிக்கும் போது, உங்கள் கணவரை கனம் பண்ணும்போது. கைத்தட்டுங்க ஒருவர் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூட வந்து இந்த கப்புள்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது வந்து இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் மீட்டு கிடையாது. இதில் நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. ஆவியானவர் தான் சொன்னார், வந்து இங்கே வந்து கூடி ஞாயிற்றுக்கிழமை இதே கூட்டம் தான் கூடுகிறோம், இதே ஆட்கள் தான் வர்றோம். இன்றைக்கும் அதே ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ சேர்ந்து உட்காந்துருக்கிறீங்க என்பது மட்டும் கிடையாது. அன்றைக்கும் சேர்ந்து உட்காந்துருக்கிற ஆள் இருக்கு. ஆனால் இங்கே இறங்குகிற அபிஷேகமே வேறு விதமான அபிஷேகம். இது என்ன செய்கிறது என்றால், ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. நான் இன்றைக்கி வேண்டாம் அந்த மீட்டிங் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு சர்ச் டெடிகேஷன் போயிருந்தேன், திரும்ப ஈவினிங் வேறு மீட்டிங். ஆனால் ஆவியானவர் சொன்னார், 5 பேர்னாலும் இந்த கூட்டத்தை நடத்தணும். ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தம்பதியினர் இடத்தில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்திலே சபையானது அதிக முக்கியத்துவம் கொடுக்காதபடியினால், சபையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் பக்கம் கூட்டமாகவும் ஆண்கள் பக்கம் கூட்டம் இல்லாமல் இருக்கிற காரணம், சர்ச்சே மக்களை குடும்பமாக பார்க்காம தனித்தனி தலைகளாக தான் பார்க்குறாங்க. என் சர்ச்சுக்கு இத்தனை ஆத்துமாக்கள் வருகிறார்கள்னு ஒரு பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, இத்தனை குடும்பங்கள் வருகிறார்கள்னு சொல்லணும். நோவா பிள்ளையிலே ஜோடி ஜோடியாக தான் உள்ளே போச்சு. உண்மையான வெற்றி. நான் அப்போ இருந்தே சொல்லுவேன், நாங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம். உங்கள் மீட்டிங் மற்ற மீட்டிங் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, லெஃப்ட் சைடில் எவ்வளோ க்ரௌட் இருக்கோ அதே ஈக்குவல் க்ரௌடு உங்களுக்கு ரைட்லேயும் இருக்குன்னு. ஆமென் சொல்லுங்கள். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். என் அன்புக்குரியவர்களே, இங்கே நம்ம ஒரு, அதாவது பாருங்கள், ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு 200 சொச்சமா, எத்தனை சொச்சம் இது நம்ம சட்டசபையில் இருக்கிறது? 234 பேர். 234 பேர் சேர்ந்து ஏறக்குறைய 10 கோடி பேருடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. எத்தனை கோடி? 7.5 10 தெரில. ஸோ மோர் தென் க்ரோர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. எப்படிங்க அந்த 250 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த ஒரு 250 பேர் சேர்ந்து சட்டமன்றத்தில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறார்கள்? அது எப்படி? 1,00,000 பேர் ஜல்லிக்கட்டுக்கு போராடின போது கூட அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை அவங்களால செயல்படுத்த முடியல. ஆனால் வெறும் 250 பேர் நினைச்சிட்டாங்கன்னா செயல்படுத்திடுவாங்க. அதுதான் பவர். நீ அங்கே நம்பரை யோசிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் கூடும்போது, அவர்கள் ஒருமனப்படும் போது தமிழ்நாட்டிலே ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர முடியும். அப்படித்தான் கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல நாம் வந்து தம்பதியினராய் கூடி அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம சபைக்குள்ளே மிகப்பெரிய வைப்ரேஷன் ஏற்படுகிறது. சபைக்குள்ளே அந்த வைப்ரேஷன் நடக்குது. அது மட்டுமல்ல, அதனுடைய அடுத்த லெவல் என்னன்னா, சிட்டிக்குள்ளே அந்த வைப்ரேஷன் கடந்து செல்கிறது. தேவன் குடும்பங்களை ஊன்ற கட்டுகிற ஒரு அபிஷேகத்தை
இந்த நாளிலே இப்பொழுது ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாமே 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 நாமே. ஓ தேங்க்யூ லார்ட். ஒரு விஷயத்தை சபை மறந்து விட்டது, ஒரு விஷயத்தை குடும்பமும் மறந்து விட்டது. அது என்னவென்றால், குடும்பம் தான் தேவனுடைய முழு திட்டம் என்பதை, அந்த திட்டம் இதுதான்றதை மறந்தனால குடும்பம் தேவனுடைய முழு படத்தை அனுபவிக்காமல் அரைகுறை படத்தை அனுபவிக்கிறது. இன்றைய கர்த்தர் தான் சொன்னார், let the family enjoy the complete blessing அப்படின்னார். குடும்பம் நான் வைத்திருக்கிற முழு திட்டத்தையும் முழு ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பதாக. அப்போ என்னன்னா, இன்னும் அந்த முழு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலை. அதை குறித்து இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு அனாயிட்டடு, ஒரு வேர்ட் ஆஃப் காட் கனெக்டட் ஒரு மீட்டிங்காகவே இது இருக்கட்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆமேன் 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 ஆமேன். I feel that God's glory is here. It's going to bind our family together. ஸோ இது ஒரு பெரிய அபிஷேகங்க. இந்த அபிஷேகம் சபைக்குள்ள குடும்பமாய் ஜனங்களை கட்டப்போகிறது. அநேக அசுத்த ஆவிகள் குடும்பங்களிலிருந்து விலகி ஓட போகிறது. தடைகள் நிர்மூலமாக போகிறது. தேவனுடைய நியமங்களை குலைக்கிற அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்கைகளை விட்டு வெளியேறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாமே 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 நாமே. ஓ ரபாலா சந்து ரபாலா தியாங்க ரபாலா. அப்படியே கண்களை மூடி, ஓ தேங்க்யூ லார்ட், கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கை துணையை கரங்களை பிடித்துக்கொண்டு, எஸ் லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரமண சந்தரி வெலபது ரமண மதியாங்க. ஒரு அபிஷேகம். நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையை கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் விச் நெவர் எவர் பி டன் இன் த ப்ரீவியஸ் டேஸ். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ we love you Lord. ஒரு தேவனுடைய பிரசன்னம் இங்க சபையில் இறங்கட்டும். இந்த முழு உலகத்தையும் தேவன் தான் விரும்பியபடி சிருஷ்டிக்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஒழுங்கின்மையை பார்க்கிற தேவன், எஸ், அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றுகிற ஆவியானவர் இந்த வேளையிலே குடும்பங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறார். எஸ், பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாவித ஒழுங்கின்மைகளும், சிந்தனையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள், வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அற்புதங்கள் இப்பொழுது ஆண்டவரே வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்திருந்த திட்டத்தை உலைத்து போட்ட சாத்தானை சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாய் சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் எல்கைகளுக்குள் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். தேவனுடைய மகிமை குடும்பங்களை கட்டுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தையும் மீது கடந்து வருவதாக. flexibility கடந்து வருவதாக. humility கடந்து வருவதாக. wisdom கடந்து வருவதாக. yes lord. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எஸ், இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தேவன் பேசி, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பேசுவார் என்றால் அதை நாம் அங்கீகரிக்கும் போது, இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாக கடினமாய் நாம் கண்டுபிடித்த ஆசீர்வாதங்களை இனி வருகிற நாட்களிலே லெகுவாக, எளிமையாக, 1000 வருஷத்தில் சாதிக்காதத ஒரு நாளிலே சாதிக்க வைக்கிற தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு உங்கள் அருகில் இருக்கிறவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆவியான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் வெற்றியை சம்பாதிச்சு பக்கத்தில் இருக்கிற ஆளு கொடுக்கணும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ வெற்றியை சம்பாதிச்சு உன் பக்கத்தில் இருக்கிற ஆள் கொடுக்க வேணாம். உனக்கு வெற்றியை தரப்போகிறதே உன் பக்கத்தில் இருக்கிற ஆள் தான். அதை நீ நம்பினாலும் நீ நம்பாட்டினாலும், அதை உன்னால் நம்ப முடியாவிட்டாலும் ஒன்றை மாத்திரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யுவர் சக்சஸ் இஸ் ஹைடிங்
in your partner. அவர் ஒன்றுக்கு யூஸ் இல்லாதவருங்க என்று நினைக்கிற மனைவியாக இருந்தாலும் உங்கள் மனது மாறட்டும், உங்கள் சிந்தனை மாறட்டும். இவன் என்ன செய்ய போறா அப்படின்னு நினைக்கிற கணவனாக இருந்தாலும் உங்கள் சிந்தனை மாறட்டும். உங்கள் வெற்றியை தேவன் உங்கள் பார்ட்னருக்குள்ளே வச்சிருக்கிறாரு. என்னைக்கு நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்கள் மறையும், இளைப்பாறுதல் கடந்து வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். That is what supernatural God's plan. ஆமென், ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓ ரபா 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 ரபா. எஸ் 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 எஸ். ஓ நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, ஆமென், சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். ஓ நன்றி உமக்கு நன்றி, சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அப்படி சுன்றது. அந்த சுன்றது வந்து அதில் வந்து 1000ல் ஒரு பங்கு தான் இமைக்கிறதுன்றாங்க. அதில் வந்து எத்தனையோ ஒன்றில் தான், எத்தனையோ மடங்கில் ஒன்று தான் இமைக்கிறதா. அப்படின்றக்குள்ள இமைக்கிற வந்து 100 தடவை பண்ணிடுமா, 100க்கு மேலே பண்ணிடுமா. அதில் ஒன்று தான், அப்படின்றக்குள்ள ஒன்று தான் இமைக்கிறது. அந்த இமைப்பொழுதிலே, இமைப்பொழுதுனா தெரியுமா, சொடக்க விட அதிகம். இமைச்சு பாருங்க. அந்த இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரையும் மறுரூபமாக்கிறோம். அர்த்தம் இது இயேசு கிறிஸ்து வருகிற வருகையோடு கனெக்ட் பண்ணப்பட்ட வசனம் மாத்திரமல்ல, ஒரு ரெவலேஷன் உங்களுக்குள்ள வந்த மாத்திரத்தில் நீங்கள் மறுரூபமாயிருவீங்க. எப்படி மறுரூபமாயிருவீங்கன்னா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆனால் எப்படி ஒரு மனநிலை, அதாவது என்னென்னா லைஃபுடைய வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்கிறேன். இந்த வந்து ரொமான்ஸை பற்றி நான் பேசலை, டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு புது வாழ்வு, ஒரு புது ஒரு என்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் உங்கள் ஃபேமிலிக்குள்ள, கையை தட்டுங்க சார், ஃபேமிலிக்குள்ளே வந்துருமா. ஒரு வேர்டு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்கள் லைஃபே வந்து புதுசாக என்ட்ரான ஒரு ஃபீல் வந்துடும். பழசா தெரியவே தெரியாது. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, பழசா தெரியவே தெரியாது. தேவன் ஷார்ட்டா தர எதையுமே அவன் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அவனுக்கு எப்பவுமே சுற்றி வளைச்சி தான் ஒன்று செய்யணும், அதுதான் அவனுக்கு பிடிக்கும். இதுதானே குடும்பங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வந்து அவனுக்கு வந்து அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான்ல, அதனால தான் இவன் சுற்றி வளைச்சி வரான். தேவன் 40 நாளில் கானானுக்கு வாடான்னாரு. ஆனால் அவன் 40 வருஷம் கழிச்சு தான் கானானுக்கு வருவேன்றாரு. தேவன் தன்னுடைய எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் எளிமையாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ அதை கடினமாய் மாற்றிக்கொள்கிறான். அதிலே ஒன்று தேவ பிரசன்னம். எல்லாம் சொல்லுங்க, தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம், இட் இஸ் such an easy thing. It is like eating the cake. அது ஒரு கேக்கை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அது வந்து ஒரு இடியம்ஸு. எப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு ஈஸியானது. ப்ரெசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எளிமையானது. எப்போவுமே உங்களுக்கு அதை எளிமையாகவே கொடுக்க விரும்புகிறார். அதைத்தான் அவர் சொல்கிறார், என் ஜனம் என் வார்த்தையை தெரிந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும், அப்பொழுது அவருடைய சத்துருக்களை சீக்கிரத்திலே
கைத்தட்டுங்க ஒரு சீக்கிரத்தில். பெந்தேகோஸ்தே வட்டாரம் உன்னை தான் ஸ்டைலில் தான் செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ அவனை விட்டுறாரு, போ உன் ஸ்டைலில் செய். ஆனால் ஒன்று 40 வருஷம் ஆகும். ஆனால் என் ஸ்டைலில் செஞ்சினா 40 நாளைக்குள்ள உள்ள போகணும். அதில் ஒன்று தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை தேவன் எப்படி வச்சிருக்காருன்னா, எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு என் பேரில் இருந்தாலே, ஜெபிச்சாலே இல்லை, இருந்தாலே அங்க நான் ஜெபிக்காமலே, ஆமென், ஜெபிச்சாலே இல்லை, எப்படி இருந்தாலே. அப்போ உங்க வீட்டுக்கு நீங்க ஏசுனார கூட்டிக்கிட்டே போகலாம். எப்போ கூட்டிகிட்டு போகலாம்னா, உங்கள் மனைவியை நேசிச்சுக்கிட்டே இருக்க அவர் கூட வந்துக்கினே இருப்பார். உங்கள் ஹஸ்பண்டை ஆனர் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒய்ஃபுன்னு வரும்போது நேசிக்கன்னு சொல்லலை பாருங்க, ஆனர் பண்ணணுன்றாரு. ஒய்ஃபுன்னு வரும்போது மரியாதை கொடு, கணவன்கிட்ட வரும்போது நேசி. அப்போ நீங்கள் இதை செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, ப்ரேயரே பண்ணாமல் அவர் கூட இருக்கிறத நீ உணர முடியும். ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் ஒரு 3 நாள் உபவாசத்தை போடுறேன், நான் 40 நாள்லாம் காணானுக்கு வரல, ஈஸியாக இருக்குடா, நேசிடா, நான் கூடயே இருப்பேன்டா. இல்லை அது முடியாது, வேணா நான் 4 நாள் உபவாசம் இருக்கிறேன். உபவாசத்தை போட்டு இவன் என்ன செய்கிறான், வாரும் தூய ஆவி. 3ஆவது நாள் சுருண்டு நாவெல்லாம் வறண்டு, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்ய, இரக்கமுள்ளவர், இது வனாந்தரத்தின் வழியாக வரனால அப்படியே வந்துடுறாரு. அடுத்து என்ன செய்யுது, ஒரு 3 நாள் திரும்ப என்ன செஞ்சிருது, நமந்து போயிடுது. திரும்ப என்ன செய்யறான், இப்போ மனுஷன் ரிஸ்கியாகவே தான் கடவுள்கிட்ட வரான், அவரோ அவனுக்கு ஈஸியாகவே வர விரும்புகிறார். சொல்ல என்ன சொல்ல வரேன், ஜெபமே இல்லாமல் அவர் பிரசன்னத்தை 24 மணி நேரமும் நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் மனைவியை நேசிக்கும் போது, உங்கள் கணவரை கனம் பண்ணும்போது. கைத்தட்டுங்க ஒருத்தவர், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அங்கே நான் இருக்கிறேன், அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஒருமனத்தோட பவர் அவ்வளவு பெரிய விஷயம் சார். அது 2 பேரு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம்னா ஒண்ணுமே கிடையாது, அன்பின் நாமத்தில் கூடும்போது அங்க நடுவில் நிற்பார் அவர். பைபிள் சொல்லுதா இல்லையா, ஒருவனாய் படுத்திருப்பதை பார்க்கலும் 2 இணைந்திருப்பது நலம். அப்பொழுது ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் தூக்கி விடுவான். முப்புரி நூல், அடுத்த வசனம், சீக்கிரத்தில். நான் கேட்டேன், 2 தானே நின்றுச்சு, எப்படி 3 ஆச்சு? 2 சரியா இருந்தா 3 வந்துருன்றேன். கைத்தட்டு மோசாக இருக்கு. ஆமென். குழந்தை பிறக்கலை, டிலே ஆகுதுன்னா உடனே கேட்குறான், என்னம்மாப்பா நல்லா சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? அப்போ அவன் கணக்கு என்ன, சந்தோஷமாக இருந்தால் 2 3 ஆகணும். இப்போ 3ஆவது இயேசு அங்கே இல்லைன்னா 2ல் ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், 2 இணைந்தா 3 தானா வரும். கையை தட்டுங்க. ஆமென். Praise the Lord. The third person is the Holy Spirit. ஜீசஸ் கிரைஸ்ட். எந்த குடும்பத்தில் 3ஆவது, அதை நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நான் தான் சொல்றேன், நீங்க போங்களேன், எல்லாம் தானா அவர் பிரசன்ஸ் உங்களுக்கு தானா நிரப்பும். என் ஜனங்கள் என் வார்த்தையை அறிந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அப்பொழுது அவர்கள் எதிரிகளை சீக்கிரத்திலே துரத்துவேன், அவர்கள் சமாதானம் நதியை போல பெருகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் ஒரு கழுதையை காட்டி அவங்களை கல்யாணம் பண்ணி சொல்லியிருந்தாலும், ஒரு ரோட்டில் பிச்சை எடுக்கிற ஒரு நபரை எனக்கு மனைவியாக அமைந்திருந்தாலும், வேதம் அவளை நேசி என்று சொன்னால் நான் அவளை நேசிக்கத்தான் வேண்டும். தேவன் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒருவனை திருமணம் செய்து வைத்திருந்தாலும் அவனை கனம் பண்ணு என்று சொன்னால் நான் கனம் பண்ணத்தான் வேண்டும். இது தேவனுடைய நியமம். அதை நான் செய்யும் போதுதான் தேவனை இறங்குறார். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். பாலா இருக்கிறாப்புல, இங்க வீடியோ எடுக்கிறாப்புல,
இங்கே இன்னொரு தம்பி இருக்கிறான், அவனை சொல்கிறேன், தம்பி பாலா சொல்கிறத கேட்டுட்டு கூட இரு, நான் வந்துடுறேன்றேன். அவன் என்ன சொல்கிறான், பாலா சொல்லுவா நான் கேட்க முடியாதுங்க அப்படி பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து, அண்ணே நீங்கள் சொல்லுவேன் எதுனாலும் எனக்கு செய்வீங்க, நீ ஒரு ஹையர் அஃபீஷியல், உங்கள்கிட்ட மேனேஜர் இருக்கார், மேனேஜர் கீழே ஒரு கிளர்க் இருக்கார், கிளர்க்கிட்ட சொல்கிறீங்க நீ மேனேஜர் கொஞ்சம் கேட்டு காப்பான்னு. அவன் என்ன அதெல்லாம் கேட்க முடியாது சார், ஆனால் உங்கள்கிட்ட வந்து அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க, தம்பி நீ என்ன நேசிக்கிறீன்னா நீ அவரை கொஞ்சம் கனம் பண்ணு. ஒரு தடவை நான் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், கிராம்ப்டன் கிரீவ்ஸில். என் கீழே அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தான். அப்போ நான் ஃபீல்டுக்கு போயிருந்தப்போ நான் என்னுடைய ஸ்டைலில் ஒரு ஒர்க் பண்ணுவேன், போய் பார்த்துட்டு அதுக்குள்ள இன்னொருத்தரை பார்த்துட்டு அந்த கேப்பில் திரும்ப இவர்கிட்ட வந்து செக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் கூட ஒருத்தன் அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நேராக போய் மேனேஜர்கிட்ட போயிட்டு சார் அவர் ஸ்டைல், நம்ம ஸ்டைல்னு எப்போவுமே இலைப்பாறுதல் ஸ்டைலில், உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், சார் அவர் வந்து எனக்கு ரொம்ப திருப்திகரமாக வேலை பார்க்கல அப்படின்னு. சரி இருப்பா வரட்டுன்ட்டார். நான் வந்த உடனே உட்காரண்டி ஜஸ்ட் நீங்கள் வா அப்படின்னாரு. இவன் என்ன நம்ம பண்ணான், உன்னை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவர் திரும்பி அவனை பார்த்து சொன்னார், அவன் எவ்வளவு ரெஸ்ட்டில் வந்தாலும் அவன் செக்கோடு வருவாயா, நீ என்ன செய்ய டையை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தார். அவன் சார் சார் நல்லது தானே சார் செஞ்சேன், இவனை வந்து போட்டு கொடுத்துனே என்ற நல்லவனாக முடியாது. அப்போ அவன் என்ன சொல்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறீன்னா உனக்கு மேலே நான் யாரை நியமிச்சனோ, உன் கூட யாரை ஹெல்ப்பாக வச்சுனோ அவனோட நீ வந்து இணைஞ்சு போ. ஆனால் நான் அதை செய்யாமல் நான் 40 வருஷம் வனாந்தரத்தின் வழியாக தான் நான் எங்கே வர்றேன், கானானுக்கு வந்தானான்னு தெரில, அது வரவும் இல்லை, ஒரு 2 பேர் வந்தாங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை கடினமாக்கி கொள்ளுகிறோம்? இட் இஸ் வெரி ஈஸி. ஆமேன். அதை இயேசு சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவாயிருக்கிறது, என்னுடைய சுமை லகுவாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மெதுவானது லகுவானது. திரும்ப சொல்லுங்க, மெதுவானது லகுவானது. பிரசன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும், மெதுவானது ஐஸ்வர்யம். சொல்லுங்களேன், சமாதானம், சந்தோஷம், பரலோகம், அபிஷேகம். கையை தட்டுங்க ஒருவர். எல்லாமே ஈஸி, எல்லாமே ஈஸி. The problem is choosing my own way. நான் என் ஸ்டைல்ல தான் போவேன். ஆனா தேவன் என்ன சொல்றார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்ப நீ ஒரு ரூட் எடுக்கிற, நான் ஒரு ரூட் எடுக்கிறேன். நான் கொடுக்கறதெல்லாம் ஷார்ட்கட் ரூட்டுப்பா. ஜெபமே பண்ணாம நான் உன் கூட இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, 2 பேர் ஒருமனப்பட்டா அவங்க நடுவில் நான் இருக்கிறாராம். ஒன்று கடவுள் நடுவில் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன, அதுதான் ப்ரெசன்ஸு. நீ ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும்னா ஒய்ஃப்ட்ட போய், ஹாய் எப்படி இருக்கிற, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கியம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உனக்குள்ள ஏகப்பட்ட வரங்கள் இருக்கு, கர்த்தர் எடுத்து பயன்படுத்தப்பார், அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை நிரப்பிடுவார் சார், அவர் நிரப்பிடுவார். அடுத்து பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் அவர்கள் வேண்டி கொள்ள போகிற, என்ன சொல்லுங்க, வேண்டி கொள்ள போகிற. ஜெபிச்சிட்டாங்களா, ஜெபிக்கலையா? ஜெபிக்க போறாங்க. வேண்டி கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இவர்கள் ஒருமனப்பட்டாலே அது அவர்களுக்கு உண்டாகி. கையை தட்டு, காடுவாசிகள். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இருவர் ஒருமனப்பட்டால் என்ன நடக்குது? எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்காமலே பிரசன்ஸ். சொல்லுங்களேன் கொஞ்சம் பின்னாடியா. இல்லை நாங்கள் ஜெபிச்சு தான் வாங்குவோம், வாங்கிக்கங்க. ஆமென். நான் போய் வந்து குளத்துல தான் குடம் எடுத்துட்டு 10 கிலோமீட்டர் கள்ளி தண்ணி எடுத்துட்டு வருவேனா, வா, நான் டேப்பை திறந்தா தண்ணி பிடிக்கிற பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்காமலே பிரசன்ஸ், அடுத்து ஜெபிக்காமலே ரிசல்ட். என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது.
பதில் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒய்ஃபை நேசிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், பதில் தானா வந்துக்கினே இருக்கும். கணவனை ஆனர் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், உனக்கெல்லாம் என்னையா தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. நான் தாயா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்கெல்லாம் மனைவிமார்கள் தலைமைத்துவத்தை எடுக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே ஏடாகூடமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் 28 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சும்மா பார்த்தவன் கையை கட்டுற கிடையாது. இப்போ பால் என்ன பார்த்தோன்னா அண்ணேன்னு இல்லை, அது வந்து உண்மையான அன்பு. அண்ணே போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா அவன். இந்த பப்ளிக்ல வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறதெல்லாம் நான் பேசல. உண்மையான மரியாதை என்பது டெசிஷன் மேக்கிங் வரும்போது, ஃபைனலைசிங் அப்படின்னு வரும்போது, ஃபைனலைஸ் நாலு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைசிங், ஃபைனல் அத்தாரிட்டி, ஆசிரியர் தீர்ப்பே இறுதியான அந்த ஃபைனல் அத்தாரிட்டி வரும்போது ஓகே அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் கணம். என்ன நடக்கும்னா அவ்வளவுதான் ரிசல்ட். அதுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? எக்ஸ்கிளமேஷன். என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா.